கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பண்டிகை காலங்களில் உங்களிடத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அதிகம் பேரால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இது இருக்கிறது. கிறிஸ்துமஸ், அதாவது கிறிஸ்துவுக்காக ஏறெடுக்கப்படுகிற துதி அல்லது பலி அல்லது ஆராதனை அல்லது இன்னும் தூய தமிழ் சொல்ல பூஜை, இப்படி எல்லாவற்றையும் சொல்லலாம். கிறிஸ்துவுக்காக. ஆமென். ஏன் கிறிஸ்துவுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை நினைத்து பார்க்கும்படியாக, நினைவு கூறும்படியாக செய்யப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் வந்தது சத்தியம். இந்த உலகத்தில் வந்தது சத்தியம். இன்னைக்கும் பிசாசு என்ன செய்கிறான்? இயேசு வந்தாரா வரலையா, அல்லது இப்படி பிறந்தாரா அப்படி பிறந்தாரா, அதுவா இதுவான்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்க வைத்து கர்த்தருடைய ஜனங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் வந்தது சத்தியம். சரித்திரத்தையே இரண்டாக பிரித்திருக்கிறார், கிபி அல்லது கிமு என்று சொல்லப்படுகிறதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் வந்த நோக்கம், இந்த உலகத்தில் வந்த நோக்கம் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படியாய் வந்தார். ஆமென். 1 யோவான் 3:8 இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது, பிசாசின் கிரியைகள். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனத்தில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படி என்றால் என்ன ஐயா? இந்த கிறிஸ்துமஸ் தினம் ஏன் முக்கியத்துவம் படுகிறது? இந்த உலகம் முழுசு ஏன் இதை கொண்டாடுறாங்க? அது கொஞ்சம் கேளிக்கையா மாறிச்சு சில இடங்கள்ல. ஆனால் நோக்கம், உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ஒவ்வொருத்தர் கிறிஸ்து பிறப்பு இந்த நாள் அந்த நாள் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சில 100 ஆண்டுகள் சபை ரிஃபர்மேஷன் டைமில் தான் சபை ஒவ்வொன்றாய் சரிபடுத்தி கொண்டு வந்தது இல்லையா? அந்த டைமில் தான், அந்த நாட்களில் இருந்த தலைவர்கள் முடிவு செய்து உலகம் முழுசு அந்த செய்தி அனுப்பி இப்படி டிசம்பர் தோறும் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலேயும் நிறைய குழப்பம் உண்டு. அது இல்லை, இது இல்லை, இந்த தேவதை, அது இது நிறைய சொல்லுவாங்க. பட் ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, கர்த்தர் வந்தது உண்மை, நமக்காக பிறந்தது உண்மை, நமக்காக பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. இங்கே பாவம் செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை ஒருவன் கீழ்ப்படியாத போது அது பாவம். தேவனுடைய வசனத்தின்படி அவன் நடமாத போது பாவம். பிசாசு செய்த தவறு என்ன? தேவனுக்கு நேர என்னை உயர்த்துவேன்னு சொன்னா பாருங்க, அது பாவம். தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற, தேவனை அதை அவருக்கு பதிலாக வேறு ஒன்றை கொண்டு வருகிற காரியம் இருக்கு பாருங்க, அது பாவம். அது என்னையா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த கிரியைகள் இருக்குல்ல, பாவம்ன்ற அந்த கிரியை இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்தாரு. ஆமென். ஒரு உவமையை நான் சொல்லட்டும், ஒரு எக்ஸாம்பிள். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது நீங்கள் இதை செய்தீர்களா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கேட்ட பொழுது இவங்க ஆமான்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக ஆதாம் சொல்றாரு, ஏவாள் என்னை தூண்டி விட்டாங்கிறார். ஏவாள் சொல்றா, என்னை சர்ப்பம் வஞ்சித்ததுங்கிறார். அதாவது தான் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த குணம் இன்றைக்கும் பிள்ளைகளுக்குள்ளே உண்டு, சிறு பிள்ளைகளுக்குள்ளே. நீ இதை செஞ்சியா? இல்லை அவன் இப்படி பண்ணா, அதனால நான் இப்படி செஞ்சேன். அதாவது வேறு ஒருவர் மேலே அந்த பழியை போடுதல். இந்த சுபாவம் பிசாசனுடையது. இந்த சுபாவத்தை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டான். இதை மாத்த இயேசு வந்தார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கு கற்றுக் கொடுக்கும்படி வந்தார்.
தாழ்மையா இருக்க கற்றுக் கொடுக்கும்படி வந்தார். வசனம் சொல்லுது, அவருடைய மாதிரியை வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பின்னாடி நம்ம நடக்கணுமா? அல்லேலூயா. இது ஒரே நாள் இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லக்கூடிய செய்தி அல்ல. இது ஒரு பெரிய தாற்பயம் நிறைந்த காரியம். கர்த்தருடையவை. எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை கேளுங்க, வசனத்தின்படி வாழுங்க, தேவனுக்கு பின்னாடி வாங்க. அவருடைய குணம் என்னங்கிறத பார்த்து வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். மத்திய 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவருடைய மலை பிரசங்கம், அந்த பிரசங்கத்தின்படி தான் அவருடைய ஊழியமே இருந்துச்சு. அந்த ஊழியத்தின் முடிவில் கூட உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்ங்கிறாரு. இதெல்லாம் என்னது? சத்துருக்களை கோபமா பார்க்கறல்ல, கசப்புணர்வோட பார்க்கறல்ல, அது பிசாசின் கிரியை, பிசாசின் கிரியை. ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில் தொங்கும்போது கூட முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தன்னை அடிச்சு உதைச்சி ரத்தம் சென்ற அளவுக்கு காயப்படுத்தினவங்க மேல கூட அந்த அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாய் கொண்டாடப்படுகிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு சரியான வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சுபாவத்தை நீ பின்பற்றுகிறவனாய் மாறினாள், நீ சீஷனாகிறாய். நீ சீஷனாய் மாறுவாயானால் அவருக்கு உகந்தவனாய் மாற ஆரம்பிக்கிறாய். இது ரெண்டையும் செய்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க பரலோக யாத்திரைக்கு நீங்க போறீங்கல்ல, அதுக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார்ல, அவருடைய வார்த்தையை நான் கை கொள்ள ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அது அந்த பரலோக யாத்திரைக்கு நேர என்னை கடந்து கொண்டு போக செய்யும். ஹல்லேலூயா. அதனால சொல்றேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம். லார்ட், என் தகப்பனே, நான் உம்மை பின்பற்றட்டும். பிசாசின் கிரியைகள் இது முழுசா தெரியணும்னா பைபிளை வாசிங்க, புதிய ஏற்பாடை வாசிங்க. முக்கியமா பழைய ஏற்பாடு வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் வருகிற சத்தியங்களுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டில் நிஜம். நிஜத்தை புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை அறிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவிலே நடங்க. அப்பொழுது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை நீங்கள் உயர்த்துகிறவர்களாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? மகிமையின் தகப்பனே, கேட்ட வசனத்தின்படி பிசாசின் கிரியைகள் எனக்குள் இன்னதன் இருக்கிறது என்பதை அறிந்து நானும் அவைகளை அழிக்க இயேசு எனக்குள் பிறந்திருக்கிற அந்த அனுபவத்தோடு நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை தாரும். எஸ், நானும் பிசாசின் கிரியைகளை அழித்து தேவனுக்காய் நிற்க விரும்புகிறேன், தேவ சித்தம் செய்ய விரும்புகிறேன், தேவ சத்தம் கேட்க விரும்புகிறேன். என் வாழ்வில் இருக்கிற இந்த துக்கங்கள், என் வாழ்வில் இருக்கிற இந்த துயரங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து பிறக்கும் பொழுது மாறுமே, அந்த மாற்றத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை தருவீராக. கண்ணீர்களின் பாதைகள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆசீர்வாதத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, நிம்மதியை தாங்க, வேதனைகளை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பூரணமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.